தமிழ்நாட்டில் கள்ளர், மறவர், அகமுடையார் இணைந்த முக்கோணத்தோர் சமுதாயத்தை தேவர் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பாக கடந்த 1995ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தால் அரசாணை வெளியிட்டும் தமிழக அரசு அமுல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. உடனே அமுல்படுத்த கோரி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் கள்ளர், மறவர், அகமுடையோர் இணைந்த முக்கோணத்தோர் சமுதாயத்தை தேவர் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பாக கடந்த 1995ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தால் அரசாணை வழங்கியும் தமிழக அரசு இதுவரை அமுல்படுத்தவில்லை. தமிழகத்தில் மக்கள் தொகையில் 23% பேர் தேவர் சமுதாயத்தினர் உள்ளனர். இந்த சமுதாயத்திலும் கல்வி மற்றும் பொருளாதார ரீதியாக மக்கள் பின்தங்கியுள்ளனர். தற்போது இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு உள்ளது. நீதிமன்றம் தமிழக அரசு பதிலளிக்க கோரியுள்ளது. எனவே ஆணையம் பிறப்பித்த அரசு உத்தரவை தமிழக அரசு அமுல்படுத்த முன்வர வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. BMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் கள்ளர், மறவர், அகமுடையார் என்ற மூன்றையும் இணைத்து தேவரினமாக அறிவிக்க வேண்டும் என்று எங்களது தலைவர் டாக்டர் KN இஸ்கராஜ் தேவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளோம். 1994லேயே அரசு உத்தரவு பிறப்பித்துள்ள உள்ளது. 1995இல் கள்ளர், மறவர், அகமுடையார் மூன்றையும் எடுத்து தீவிரமாக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. ஆனால் இன்று வரை அந்த அரசு ஆணையை நிறைவேற்றவில்லை. எனவே தமிழக அரசு விரைவாக செயல்பட்டு கள்ளர், மறவர், அகமுடையார் மூன்றையும் சேர்த்து தேவரினமாக அறிவிக்க வேண்டும். இந்த மனு கொடுப்பதற்கு எங்களுக்கு ஆதரவளித்த எங்களது அருமை அண்ணன் டாக்டர் KN இஸ்கராஜ் தேவர் அவர்களுக்கு நன்றி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 30,000க்கும் மேற்பட்ட முக்கோணத்தோர் சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் மொத்த விழுக்காட்டில் 20 முதல் 25 விழுக்காடு முக்கோணத்தோர் சமுதாயத்தினர் வசித்து வருகின்றனர். பேச்சுமணி பாண்டியன், தென்மண்டல செயலாளர், குமரி மாவட்ட செயலாளர்.